நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் வந்து ANC சப்போர்ட்டோட VS104 Max TWS அண்ட் கேமிங் ஓரியன்டாக வந்து காம்பேட் ஜீனு 2 TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோவில் வந்து இந்த 2 TWSோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். பட்ஸ் காம்பேட் ஜியோட லான்ச் ப்ரைஸை வந்து 1099 கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ரெகுலராக வந்து 1499 செல் பண்ண போகிறாங்க. 104 Max வந்து 1699 லான்ச் ப்ரைஸாக கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ரெகுலராக வந்து 1799 செல் பண்ண போகிறாங்க. பட்ஸ் காம்பேட் ஜெட்டோட கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஷேடோ கிரே, கேமோ கிரீன், ஸ்டெல்த் பிளாக் கலரில் இருக்குது அண்ட் மேக்ஸ் வந்து நமக்கு பிளாக், கிரே, பிங்க் ரெண்டுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா காம்பேட் பட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் போது இந்த மேக்ஸ் மாடல் வந்து நமக்கு அமேசான் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸ் பட்ஸ் காம்பேட் ஜி இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கேமோ கிரீன் அண்ட் ஸ்டெல்த் பிளாக் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிரீன் கலர் அன்பாக்ஸ் பண்ணலாம். MRP பார்த்தோன்னா 3999 போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸோட பட்ஸ் VS104 Max இருக்குது. ANC சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் வந்து ஒன்று ரோஸ் கோல்டு, இன்னொன்று வந்து சில்வர் கிரே. ரெண்டு கலருமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த சில்வர் கிரே மேலே தனி அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ டூவல் கலர் பேட்டர்னில் வந்து இந்த வாட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் MRP நம்ம பார்த்தோன்னா 4999 போட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி பெட்டி, அதுக்கடுத்து நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், ஆக்சசரி பாக்ஸில் டைப் சி சார்ஜிங் கேபிள் அண்ட் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ் இருக்குது. உள்ளே வந்து நம்ம க்ரீன் கலரில் கேஸ் இருக்குது. கேஸ் ஒரு டார்க்கான க்ரீன், ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. டாப்லேருந்து ஓப்பன் பண்ணுற டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் சைடு நம்ம பார்த்தோன்னா நாய்ஸோட பிராண்டிங் இருக்குது. பேக் சைடு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட். ஃப்ரண்ட் சைடில் ஒரு க்ரீன் கலர் LED வந்து க்ளோ ஆகுது. மேபி சார்ஜ் பண்ணுறப்போ LED லைட்டு சேஞ்ச் ஆகுதுன்றது பார்க்கணும். அண்ட் பட்லேயுமே வந்து நமக்கு LEDs கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து ஒரு டூவல் கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நமக்கு கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. அண்ட் டாப் அண்ட் பாட்டம் வந்து மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹிஞ்ச் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. இந்த ப்ரைஸ் ப்ராடக்ட் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஹிஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணாலுமே வந்து நமக்கு அந்த பட்ஸ் வந்து கீழே விழலை. ஸோ அந்த மேக்னெட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. பட்ஸ் வந்து ஸ்டெம் டைப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட்லேயுமே வந்து நம்ம அந்த டூவல் கலர் பேட்டர்ன் வந்து பார்க்க முடியுது. ஸோ வெளியில் வந்து நம்ம க்ரீன், உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து LEDs க்ளோ ஆகுது. ஸோ அன்பாக்ஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு சார்ஜிங் கூட இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு எர்கோனாமிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிட்டெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற வந்து நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கேசிங்க்கு வரலாம். கேசிங் வந்து செம்ம ஷைனிங்காக ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பாட்டமில் வந்து நாய்ஸோட பிராண்டிங், LED இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஒரு LED இண்டிகேட்டருமே வந்து 25% சார்ஜ் வந்து நமக்கு குறிக்கும். அண்ட் பாட்டமில் வந்து டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா காம்பேக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிட்டோட மேக்னெட் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெம் டைப் டிசைனில் தான் வந்து இயர்பட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸு பட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டுவல் பேட்டர்னில் கலர்ஸ் இவங்க கொடுத்தது வந்து ஒரு ப்ரீமியமான லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து ரெண்டுமே வந்து ஓகேவாக இருக்குது. பெரிய அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பட் காம்பேட் ஜி லான்ச் பண்ணுற ப்ரைஸ்க்கு வந்து பில்டு குவாலிட்டி, அந்த ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே சொல்ல மாட்டேன். பட் 104 Max வந்து இந்த ஹிஞ்ச் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு பட்ஸையுமே வந்து நம்ம கேஸ்லேருந்து ஷேக் பண்ணாலுமே வந்து கீழே விழல. மேக்னெட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட்ஸ் நம்ம எடுத்துகிட்டா ரெண்டுமே வந்து ஸ்டெம் டைப் டிசைனில் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வெயிட் நம்ம 104 Max வந்து லெஸ் தென் 4 grams இருக்குது. பட் காம்பேட் ஜெட் வந்து நமக்கு 7 to 8 grams வெயிட் இருக்குது. ரொம்ப ஹெவியாக இல்லை. ரெண்டுமே வந்து இயருக்கு பர்ஃபெக்டான ஃபிட் ஆஃபர் பண்ணுது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் 104 Max வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம படுத்துட்டு காதில் வியர் பண்ணிட்டு பார்க்கும்போது காதுலேருந்து வெளில வர மாதிரி இருக்கும். நார்மலாக உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபிட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஹெட் வந்து எந்த மாதிரி ஷேக் பண்ணாலுமே வந்து காதுலேருந்து வெளியில் வரல. ரெண்டு பட்ஸுமே வந்து நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. பட் இதில் வந்து ANC சப்போர்ட் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இதை விட நம்ம காம்பேட் ஜியோட டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. காதில் வியர் பண்ணியிருக்கப்போ அவுட்டோர் நாய்ஸுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி காட்டுது. ஸோ நாய்ஸ் ஐசோலேஷன் பார்க்கும்போது அந்த பேசிவ் நாய்ஸ் ஐசோலேஷனில் காம்பேட் ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்டாக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. பட் காம்பேட் ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நமக்கு லாக் பண்ணி பெட்டர் பேசிவ் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. பட் இன்னொரு விஷயத்துக்கு வந்தோன்னா 104 Maxோட டிசைன் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிசைன் மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுமே வந்து கைக்குள்ளே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது கேமிங் ஓரியன்டாக லான்ச் பண்ணதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ரெண்டு கேஸ்க்குமே வந்து 400 mAh பேட்டரி இருக்குது. அண்ட்
ரெண்டு பட்ஸ்க்குமே வந்து நமக்கு IPX5 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். கனெக்டிவிட்டி, காலிங் அண்ட் கேமிங்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3ல பவர் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட ஹைப்பர்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. லிட் நம்ம ஓப்பன் பண்ணாலே வந்து ஃபோனோட பேர் ஆகிடுது. ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறப்போ வீடியோ ஆடியோ பிளேபேக்கில் வந்து நமக்கு லேட்டன்சி இஷ்யூ எதுவும் இல்லை. ஈச் பட்டுக்குமே வந்து ரெண்டு மைக்கு டோட்டலாக வந்து நமக்கு குவாட் மைக் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலையுமே வந்து நமக்கு இண்டோர் கால்ஸ் வந்து மேஜராக இஷ்யூஸ் இருக்காது. மைக்கோட குவாலிட்டி சாம்பிள் ஆடியோ வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நாய்ஸ் பட்ஸ் காம்பேட்டோட இன்டர்னல் மைக்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். குவாட் மைக் சப்போர்ட் இருக்கு. ஈச் பட்டுக்குமே வந்து ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டில் லான்ச் பண்ணதுனால நம்ம காலிங் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இந்த பிரைஸ் பிராட்ல காலிங் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னோட ஆடியோ வந்து நல்லாவே பிக்கப் பண்ணுதா, இல்லை நாய்ஸ் வந்து லைட்டாக சப்ரஸ்டா இருக்கா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணி நம்ம ஆடியோ வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி காட்டுது அப்படின்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸோட இன்டர்னல் மைக்ல தான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு லவுடா இருக்குன்னு பாருங்க. ஒரு இண்டோர் என்வாயன்மெண்ட்ல தான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து இண்டோர் கால்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதுல வந்து ஓரளவு சஃபிஷியண்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் லவுட்னஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் வந்து சப்ரஸ் பண்ணுதா இல்லையான்றதை வந்து நீங்கள் பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கேமிங்னு பார்க்கும்போது காம்பேட் செட்டுக்கு வந்து அப் டு 35 மில்லி வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து கேமிங் மோட் இருக்குது. கேமிங் மோட் எனபிள் பண்ணி கேம் ப்ளே பண்ணும்போது ஸ்லைட் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் கேமிங்காக பார்க்குறீங்க அப்படின்றப்போ வந்து காம்பேட் செட் இந்த இடத்துல வந்து ஸ்லைட் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருக்கீங்க அப்படின்றப்போ வந்து நமக்கு அந்த ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ லேட்டன்சியே இல்லாமல் வந்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான கேம் ப்ளே வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் ஸ்டில் கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு இயர்பட்ஸுமே வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். கேஷுவல் கேம்ஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னப்போ காம்பேட் செட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பேட்டரி அண்ட் சார்ஜிங் விஷயத்துக்கு வந்து ரெண்டு கேஸ்க்குமே வந்து 400 mAh ஒரு பேட்டரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட்ஸியோட பட்டன் கேஸோட சார்ஜிங் டைம் வந்து அரௌண்ட் 1.5 hours ஆகுது. கேஸோட டோட்டல் ப்ளே டைம் வந்து 50 hours கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸோட டோட்டல் ப்ளே டைம் வந்து 40 hours கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. 60 to 70% சார்ஜில் யூஸ் பண்ணுறப்போ பட்ஸி அந்த கேமிங் TWSோட ப்ளே டைம் வந்து நமக்கு 7 to 8 hours வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நார்மல் நம்ம மேக்ஸில் வந்து அரௌண்ட் 6 to 7 hours வரைக்கும் நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டுமே வந்து லாங் ஹவர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. காம்பேட் பட்ஸ்க்கு வந்து அவங்க 10 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து 120 minutes வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் அதெல்லாமே வந்து இன்டர்னல் லேப் கண்டிஷனில் வந்து டெஸ்ட் பண்ணுறது. ரியல் வேர்ல்டில் நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ யூசர் டு யூசர் வந்து அந்த பேட்டரி பேக்கப் அப்படின்றது வந்து வேரி ஆகும். ஆடியோ விஷயத்துக்கு வந்தோன்னா ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே வந்து சவுண்ட் சிக்னேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காம்பேட்ஜியில் வந்து ஒரு 10 mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 104 மேக்ஸில் வந்து நமக்கு 13 mm டிரைவர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலையுமே வந்து SBC/AC கோடுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. வால்யூம்னு நம்ம பார்க்கும்போது காம்பேட்ஜியோட வால்யூம் வந்து கொஞ்சம் லவுடராக இருக்குது. பட் இதுலேயுமே வந்து வால்யூம் நல்லா லவுடாக இருக்குது. ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம 60 to 70% யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மேக்ஸை விட இந்த காம்பேட்டில் வந்து வால்யூம் இன்னும் கொஞ்சம் லவுடராக இருக்குது. காம்பேட் ஜெட்டில் வந்து ஹையர் வால்யூமில் பெரிய அளவுக்கு டிஸ்டார்ஷன் இல்லை. மேக்ஸில் வந்து டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. சவுண்ட் அவுட்புட்னு பார்க்கும்போது காம்பேட் ஜெட்டில் வந்து பேஸ் கொஞ்சம் என்ஹான்ஸராக பஞ்சியாக இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து ஒரு அபவ் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. பேஸ் பூஸ்டராக நீங்கள் ஒரு இயர்ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷூராக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் நம்ம வந்து ஒரு டீப் பஞ்சி பேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை விட டபுள் த பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலுமே வந்து ரொம்ப டீப்பான பேஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் காம்பேட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து போட் 161 Pro கவர் பண்ணியிருந்தேன். அதை விட ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. அண்ட் மேக்ஸுக்கு வந்துன்னா காம்பேட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஓவரால் ஆடியோ வந்து நமக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக ரிச்சாக இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பேஸ் பூஸ்டட் இயர்ஃபோன்ஸ் கிடையாது. ஒரு பேலன்ஸ்ட் அவுட்புட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. பேஸ் வந்து அடிக்வேட்டாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேஸ் பூஸ்டட் அவுட்புட் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸ் டார்கெட் பண்ண இயர்ஃபோன்ஸ் இது கிடையாது. பட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்மே வந்து நமக்கு என்ஜாயபிளாக இருக்குது. பட் என்னென்னு பார்க்கும்போது ரெண்டு இயர்பட்ஸ்க்குமே வந்து அரௌண்ட் 700 to 800 ரூபி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ரெண்டுத்துலையுமே வந்து ஓரளவு நல்ல ஆடியோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் விஷயத்துக்கு வந்துன்னா ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரைட் பட் சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ரைட் பட் வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங் போகும். லெஃப்ட் பட் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வந்து ப்ரீவியஸ் சாங் போகும். 104 மேக்ஸில் வந்து நம்ம ரைட் இயர் பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ANC மோட் போகும். அங்கேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நார்மல் மோடு டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு சேஞ்ச் ஆகும். பட் காம்பேட் ஜெட்டில் லெஃப்ட் ஆர் ரைட் பட் நம்ம எது லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து கேமிங்
மோட் வந்து எனபிள் ஆகிடும். திருப்பி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேம் ஓவர்னு வந்துடும். அண்ட் சிமிலராக வந்து மேக்ஸ்லேயுமே வந்து நம்ம லெஃப்ட் இயர்பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோட் போகும். டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 104 மேக்ஸில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ANC சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டர் 2000 வந்து கொஞ்ச நாளாக வந்து ANC இருக்க இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். பட் இது எந்த அளவுக்கு ஃபேராக இருக்குது அப்படின்றப்போ 25 டெசிபிள்ஸ் வரைக்குமே வந்து ANC சப்போர்ட்டிங் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக வியர் பண்ணிவிட்டு ANC மோட் எனபிள் பண்ணும்போது ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன் சவுண்டு AC சவுண்ட் எல்லாமே வந்து மினிமலாக ரெடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ANC மோடு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த ரூமில் இருக்க இல்லை அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்காது. பட் ஸ்லைட் அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டையும் அவங்க கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ANC நான் Buds 2 Pro மாதிரி ப்ரீமியம் இயர்ஃபோன்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டும் சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டுருக்கீங்க, அவுட்டோர் என்வாயன்மெண்ட்டில் ANC நீங்கள் எனபிள் பண்ணாலுமே வந்து அந்த வண்டியெலாம் போகும்போது கொஞ்சம் ஹார்ஷான நாய்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் பண்ணி அந்த ஓவரால் நாய்ஸை வந்து நமக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. பக்கத்தில் யாராச்சும் கொஞ்சம் லவுடாக பேசுகிறாங்க இல்லை பக்கத்தில் வந்து ஹார்ன் எதாவது அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சவுண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கேட்கும். ஃபைனல் வேர்டிக்ட்னு வந்தோன்னா காம்பேட் பட்ஸ் வந்து நமக்கு இன்னமும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 999 செல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஸ்லைட் ஒரு கேமிங் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து பேஸ் பூஸ்டடாக ஒரு இயர்ஃபோன்ஸ் பார்க்குறீங்க. பட் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றப்போ ஷுவராக அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். 999 or 1099க்கும் வந்து கம்மியாக கிடைக்கிது அப்படின்றப்போ வந்து சூப்பர் டூப்பர் ஒர்த்தாக இருக்கும். 104 மேக்ஸ் நம்ம எடுத்துன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 1800லேருந்து 1900 வந்து அமேசானில் ப்ரைஸ் வேரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைனில் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஆஃபர் டைமில் வந்து நமக்கு 1600லேருந்து 1700 அந்த ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்றப்போ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு நல்ல ஆஃபரில் less than 1500 கிடைக்குது அப்படின்றப்போ வந்து ஒரு நல்ல ஒர்த்தியான பிக்காக இருக்கும். ஸோ இப்போ செல் பண்ணக்கூடிய ப்ரைஸை விட ஒரு 200 to 300 கம்மியாக கிடைக்குது அப்படின்றப்போ வந்து இன்னொரு பெட்டர் வேல்யூ வந்து இந்த ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுது. இந்த 2 இயர்பட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து வேறு ஏதாவது இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனல் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலாம். மறக்காம அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.